அத்தியாயம் 24. புள்ளலூர் சண்டை. கண்ணபிரான் தான் ரதத்தை ஓட்டிட்டு வாரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவகாமி கையை காட்டி ரதத்தை நிப்பாட்டுறா. சிவகாமியை பார்த்த உடனே கண்ணபிரான் என்ன பண்றான், கீழே இறங்கி வந்து, என்னம்மா நீ இங்கே எப்போ வந்த, இது எந்த ஊரு அப்படின்னு வேகமா கேட்குறான். அவ சொல்றா, சிதம்பரம் போகலான்னு எல்லாரும் கிளம்பி வந்தோன்னா வழியில இந்த ஊர்ல தங்கி இருக்கோம். இந்த ஊருக்கு பேரு அசோகபுரம். அண்ணா, இங்க அசோக மகாராஜாவோட ஸ்தம்பம் இருக்கு, நீங்க பார்க்கலையா அப்படின்னு சிவகாமி கேட்க உடனே கண்ணபிரான் சொல்றான், ஏமா அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. அது சரி, நீங்க என்னத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்தீங்க, யாரு கேட்டுட்டு கிளம்புனீங்க, உன்னை அங்கதானே இருக்க சொன்னோம் அப்படின்னு சொல்றான். அந்த காட்டு வீட்டுல இந்த யுத்த காலத்துல தனியா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான்னா நாங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சிவகாமி சொல்றான். குமார சக்கரவர்த்தியும் தான் எங்களை அடியோடு மறந்துட்டாரேனா அப்படின்னு சிவகாமி சொல்ல கண்ணபிரான் சொல்றான், என்ன வார்த்தைமா சொல்ற, மாமல்லராவது உங்களை மறக்கிறதாவது, போர்க்களத்துக்கு போன்னு சக்கரவர்த்தி சொன்ன உடனே நாங்க எல்லாரும் முதல்ல தேடி வந்தது உங்க வீட்டுக்கு தான். ஆனா உங்க வீடு பூட்டி கிடந்துச்சு. இதை பார்த்த உடனே மாமல்லருக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கண்ணபிரான் சொல்ல உடனே சிவகாமி சொல்றா, 8 மாசமா என்னை பார்க்க கூட வரல, இவருக்கு கோபம் வேற வருதா? சரி போகட்டும், எங்க எல்லாரும் இப்படி தலை தெறிக்க ஓடுறீங்க அப்படின்னு சிவகாமி கேட்கிறா. புள்ளலூர் சண்டைய பத்தி நீ கேள்விப்படலையா தங்கச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணன் ரதத்துல ஏற, ஓஹோ சண்டைக்கு பயந்துதான் இப்படி ஓடுறீங்களா அப்படின்னு சிவகாமி சிரிச்சுக்கிட்டே கேட்க, இல்லம்மா இல்ல, சண்டைக்கு பயந்து ஓடுறவங்கள நாங்க துரத்திட்டு போறோம் தங்கச்சி. ஒருவேளை நீ மட்டும் இங்க இருந்தேன்னா நான் திரும்பி வரும்போது இந்த ரதத்தின் சக்கரத்துல கங்கபாடி அரசன் துர்விநீதனை கட்டி கொண்டு வர்றத நீ பாப்ப அப்படின்னு கண்ணபிரான் சொல்ல, அண்ணா நான் கட்டாயம் இங்க இருக்கிறேன்னா மாமல்லர்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற சிவகாமி கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றா, அண்ணா நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்னை மன்னிக்கும்படியும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்றா. இதுக்குள்ள கண்ணபிரான் ரதத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்படி திரும்பி சரிங்கிறதுக்கு அறிகுறியா தலையை அசைச்சிட்டு போறான். அடுத்த கணம் அந்த ரதம் அந்த இடத்துல இல்லை. அந்த நேரத்துல உள்ளே இருந்து வெளியே வந்த ஆயனர் சிவகாமி கிட்ட கேட்கிறாரு, ஏமா ரதத்துல போறது யாரு, நீ யார் கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, கண்ணபிரான் தான்ப்பா, ரதத்துக்கு முன்னால குதிரையில மாமல்லரும் பரஞ்சோதியும் போனாங்கப்பா அப்படின்னு சிவகாமி சொல்றா. அப்படியா, நாம அவங்கள விட்டுட்டு வந்தாலும் அவங்க நம்மளை விட்டுட்டு போகமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு ஆயனர் சொல்ல, அவங்க நமக்காக வரலப்பா அப்படின்னு சிவகாமி சொல்லுதா. அதானே பார்த்தேன், இந்த ஏழை சிற்பியின் வீட்டை தேடி சக்கரவர்த்தி வந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சுமா அப்படின்னு ஆயனர் சொல்ல, அப்படி சொல்லாதீங்கப்பா, கோட்டையை விட்டு கிளம்ப அனுமதி கிடைச்ச உடனே மாமல்லர் நம்ம வீட்டுக்கு தான் வந்தாராம். அப்படின்னா குண்டோதரன் சொன்னது உண்மைதானா? ஆமாப்பா, நாம வீட்டுல இல்லாமல் போனதுல மாமல்லருக்கு ரொம்ப கோபமாம்பா அப்படின்னு சிவகாமி சொல்றா. அதனாலதாம்மா சொன்னேன், இருக்கிற இடத்துலயே இருப்போன்னு. நீதான் பிடிவாதம் பிடிச்சு தேச யாத்திரை கிளம்பணும்னு ஒத்த காலில் நின்ன, இப்ப பலனை பாரு அப்படின்னு ஆயனர் சொல்றாரு. ஆயனர் சொல்றதுல இருந்த உண்மையை உணர்ந்த சிவகாமிக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்றா, சரிப்பா இப்ப நடந்ததை பத்தி பேசி என்ன பயன் அப்படின்னு கேட்கா. சரிம்மா ஒன்றும் இல்லைதான், இருந்தாலும் இந்த வழியா போனவங்க கொஞ்சம் நின்று நம்மளை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. ஒரு காலத்துல மாமல்லர் நம்ம கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாரு அப்படின்னு ஆயனர் சொல்றாரு. இப்ப மட்டும் பாசத்துக்கு என்னப்பா குறைச்சல், இது யுத்த காலமா இல்லையா, அதனால அவங்க எல்லாரும் ரொம்ப அவசரமா போறாங்க. திரும்பி வரும்போது நாம இங்க இருந்தோம்னா மாமல்லர் கண்டிப்பா நம்மளை வந்து பாப்பாருன்னு கண்ணபிரான் சொன்னாருப்பா அப்படின்னு சிவகாமி சொல்றா. சரிம்மா அந்த மட்டும் சந்தோஷம், எதுக்காக இப்படி எல்லாரும் ஓடுறாங்களாம் அப்படின்னு ஆயனர் கேட்காரு. புள்ளலூருங்கிற இடத்துல பெரிய யுத்தம் நடந்துதான்ப்பா. ஓஹோ, யுத்த களத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்களாக்கும். காலம் எப்படி மாறி போச்சு பாத்தியா. அந்த காலத்துல போர்க்களத்துக்கு போறவங்க எல்லாம் வெற்றி அல்லது வீர சொர்க்கங்கிற முடிவோட கிளம்புவாங்க. போர்க்களத்துல முதுகு காட்டி ஓடுறத போல கேவலம் வேற ஒன்றும் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்பா இந்த யுத்தத்துல போர்க்களத்துல இருந்து ஓடுறவங்க எதிரிங்க தான்ப்பா, அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானே அப்படின்னு சிவகாமி கேட்க ஆயனர் சொல்றாரு, அதுல என்னம்மா திருப்தி இருக்கு, ஒரு சுத்த வீரனை ஜெயிச்சு வெற்றி கொடி நாட்டுனா அதுல புகழும் பெருமையும் இருக்கு. தான் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தன் தழுதெறிக்க ஓடிட்டு இருக்கான், அவனை போய் துரத்தி புடிச்சு கொன்னு ஜெயிச்சு இதுல என்னம்மா கௌரவம், இதுல என்ன பெருமை இருக்கு அப்படின்னு ஆயனர் கேட்காரு. இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது எனக்கு எங்க அம்மாவோட தாக்கமும் ஞாபகமும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அம்மா ஏதாச்சும் ஒன்று சொன்னான்னா எப்ப பாரு ஏடா கூடமா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அம்மா சொல்லுவா,
அம்மாடி, நீ வெயில்ல போட்டாலும் காய மாட்ட, மழையில போட்டாலும் நனைய மாட்ட, நீ என்ன நினைக்கியோ அதை செய் அப்படின்ட்டு அம்மா அமைதியா போயிடுவான். இப்ப சிவகாமியினுடைய நிலைமையும் அப்படித்தான். ஆயனரை எந்த வகையிலையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவ ரொம்ப அமைதியா போயிடுறா. 2 பேரோட மனசும் வெவ்வேறு சிந்தனைகள்ல மூழ்க ஆரம்பிக்குது. சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிக்கிற நேரம். குண்டோதரன் திடீர்னு திரும்ப வந்துட்டான். அவனை பார்த்த உடனே அவன் எங்க போயிருந்தான், நாகநந்தியை கண்டுபிடிச்சானா, குதிரை திரும்ப கிடைச்சதா, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஆயனரும் சிவகாமியும் அவன்கிட்ட ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறாங்க. உடனே குண்டோதரன் சொல்றான், அதை ஏன் கேக்குறீங்க போங்க, நீங்க போகாதன்னு சொல்லியும் நான் அதை கேட்காம இந்த நாகநந்தியை பிடிக்கிறதுக்காக ஓடனே பாத்தீங்களா, நேரா யுத்த காலத்துல போய் மாட்டிக்கிட்டேன். அப்பப்பா, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான யுத்தத்தை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படிங்கிறான் குண்டோதரன். உடனே சிவகாமி, என்ன சண்டை, எங்க சண்டை நடந்தது, சண்டையினுடைய முடிவு என்ன, இப்படி ஒரம்பாரம் கேள்வி அவ குண்டோதரனை பார்த்து கேட்கிறான். உடனே குண்டோதரன் புள்ளலூர் சண்டையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். வாதாபி புலிகேசியின் படை பல்லவ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் கங்க நாட்டு அரசன் துர்விநீதனும் படையை திரட்டி பல்லவ ராஜ்யத்தின் மேற்கு எல்லையில வந்து நிக்கிறான். என்ன காரணத்தினால அவன் மேற்கு திசையிலேயே நிக்கிறான்னா, வாதாபி சைனியத்தினால் பல்லவர் படை முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்த உடனே பல்லவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு காத்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பிடிச்ச கெட்ட நேரம், அவன் என்ன நினைச்சானோ தெரியல, உடனே காஞ்சி நகரை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் மகேந்திர பல்லவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே மகேந்திர பல்லவர் என்ன முடிவெடுக்கிறாரு, மாமல்லருக்கு ஒரு ஓலை அனுப்புறாரு. அந்த ஓலையில என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, மாமல்லர் திருக்கழுக்குன்றத்துல உள்ள பாதுகாப்பு படையோட சேர்ந்து கங்க நாட்டு சைனியம் காஞ்சிக்கு வரதுக்கு முன்னக்கூட்டியே அதை கண்டிப்பா எதிர்த்து ஆகணும் அப்படின்னு அதுல ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாரு. 8 மாச காலமா தவம் இருந்தது இந்த ஒரு வார்த்தைக்காகத்தானே. மாமல்லர் விடுவாரா? பக்கத்துணையா பரஞ்சோதி வேற இருக்கிறாரு. உடனே அவங்க 2 பேரும் திருக்கழுங்குன்றத்துக்கு போயிடுறாங்க. அங்க உள்ள பாதுகாப்பு படைக்கு மாமல்லர் தலைமை தாங்கி போர்க்களத்துக்கு போறாங்க. காஞ்சிக்கு தென்மேற்கே இருக்கக்கூடிய இந்த புள்ளலூர் கிராமத்தோட எல்லையில வச்சு இந்த 2 படைகளும் யுத்தம் செய்ய ஆரம்பிக்குது. மாமல்லர் தலைமை வகித்த பல்லவ படையை விட துர்விநீதனுடைய படை 3 மடங்கு பெருசாம். அப்படி இருந்தும் கூட மாமல்லரினுடைய வீர செயல், பரஞ்சோதியினுடைய வீர செயல், இவங்க 2 பேரும் போர்க்களத்தில் கையாண்ட யுக்தி, இதன் காரணமாக பல்லவ சைனியம் ஜெயிக்க ஆரம்பிக்குது. துர்விநீதனுடைய படை தோற்க ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. துர்விநீதனும் போர்க்களத்திலிருந்து தப்பிச்சு பட்டத்து யானை மேல ஏறி தெற்கு நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி மட்டும் மாமல்லருக்கு கிடைக்குது. அதனால மாமல்லர் என்ன பண்றாரு, தன்னுடைய படைகளை சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சு துர்விநீதனை தேடுறதுக்கு அனுப்புறாரு. படைகளை எல்லாத்தையும் அனுப்புனதுக்கு அப்புறம் மாமல்லரும் பரஞ்சோதியும் தனிப்பட்ட முறையில துர்விநீதனை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. நானும் போர்க்களத்துல கிடைச்ச ஒரு குதிரை மேல ஏறி வந்தேன். ஆனா வர்ற வழியிலேயே அந்த குதிரைக்கு கால் உடைஞ்சு போச்சு. சரி, குதிரையோட கால் தானே உடைஞ்சு போச்சு, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த 2 காலும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நான் அங்கே இருந்து நடந்து இப்பதான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறான் குண்டோதரன். இனி குண்டோதரன் மாமல்லர் மற்றும் பரஞ்சோதியின் வீர சாகசங்களை பற்றி கூறுவானோ? காத்திருப்போம்.